வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா ஒரு மதிப்பெண் வினா கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 12ல் 10 வந்து புக் பேக்கில் கேட்பாங்க. ரிமைனிங் 2 மட்டும் எப்போவும் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் +1க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழுக்கு நீங்கள் என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினில் இருந்தால் உங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் மார்ச் 2025க்கு எல்லாமே கேட்பாங்க. இனமொழி நல்லா படித்து வச்சுக்கோங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டின் மாநில மரம் ரொம்ப முக்கியம். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி திருப்புகள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேவையான இடங்களில் வல்லின மெய்களை இட்டு எழுதுக. கலைச்சொல்லாக்கம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. விரும்பியதை அடைவது எப்படி குறள் வழி விளக்குக. வில்வ ரத்தனம் பாடத்தான் வேண்டும் எவற்றை குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்புரைக நல்லா படிச்சுக்கோங்க. அனந்தரங்கனி நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை. பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் கற்றொலி கோயில்கள் குறித்து நீவிர் அறிவனை யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு. பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலக்கியம் நயம் பாராட்ட. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. இதில் இருக்க கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 18 மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என மூலப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்துள்ளது. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினுள் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையினை விளக்குக. அடுத்து சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதியாரின் இதழாளர் முகம் குறித்து நீவர் அறிவனை யாவை. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கக்கூடிய கொஷின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 4 டைப் ஆஃப் கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் கொஷின் அதை நல்லா படிச்சிருப்பாங்க. ப்ளஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினும் பார்த்துருப்பாங்க. அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் எப்படி வேலேஷன் பண்ணுறாங்கன்னு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.